கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகை பின்வரும் 23ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 வரை அடங்கியிருக்கின்ற பகுதி. அதனை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆகவே இப்பொழுதுமாய் ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்து கடவுளுடைய செய்தியை நாம் கேட்க நம்முடைய இருதயத்தை கடவுளுடைய பக்கமாக நாம் திருப்புவோம். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்கு. எங்களுக்கு அது பிரயோஜனமாகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை ஆண்டவரே அது கட்டுகிறதாகவும் எங்களை பலப்படுத்துகிறதாகவும் எங்களை புதிதாக உம்முடைய சித்தத்தின்படி வணைந்து உமக்கேற்ற உத்தம சாட்சிகளாக வாழ எங்களை நிலைவரப்படுத்த வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கொஞ்சம் வாலிப்புங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 வரை உள்ள பகுதி. இதற்கு ஒரு தலைப்பு, சிறந்த ஒரு தலைப்பு வேண்டும் என்றால், பிரயோஜனமுள்ள மற்றும் பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள். பிரயோஜனமுள்ள மற்றும் பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, this parable focuses on the kingdom of heaven. 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகின்ற ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து தன்னுடைய ஆஸ்திகளை அவர்கள் வசமாக ஒப்பு கொடுத்தது போல இந்த ஓமை பரலோக ராஜ்யத்திற்கு ஊமைப்படுத்தி இவரை ஊமைப்படுத்தி சொல்லுகிறது. ஒரு தூரமான இடத்திற்கு அவர் பிரயாணம் செய்கிறார். வர நீண்ட காலம் ஆகும் என்று 19ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான் என்று. வெகு காலமான பிறகு அவன் செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது என்று சொல்லி 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 3 ஊழியக்காரர்களை இங்கே நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில், 16ஆம் வசனத்தில், 17ஆம் வசனத்தில், 18ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது 15ஆம் வசனத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரரை, இங்கேயே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எஜமான் என்றும், இங்கே சொல்லப்பட்ட அந்த ஊழியக்காரராகிய மற்றவர்களுக்கு இந்த தாளந்தை கொடுக்கிறார். அதே போல உனக்கும் எனக்கும் இந்த உலகில் உள்ள மக்களுக்கும் கடவுள் தாளந்தை கொடுத்திருக்கிறார். This is the basic understanding of this verse 15. 15ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது அங்கே பார்க்கிறோம், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். So each servant in this parable was given money according to their ability. இல்லைங்களா? அவனுடைய திறமைக்கு தக்கதாக. உங்களுடைய திறமைக்கு ஒரு சவால் என்று சொல்லி சில போட்டிகளை வைப்பார்கள். அவனுடைய வாய்ப்புகளை, அதாவது இங்கே பார்க்கின்ற போது தாலந்து என்று சொல்லுகின்ற போது பணம் என்று இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கின்ற போது பணத்தை கொடுத்து போகிறார். ஒருவனுக்கு 5 தாலந்து, இன்னொருவனுக்கு 2 தாலந்து, இன்னொருவனுக்கு 1 தாலந்து என்று சொல்லி அவனுடைய திறமைக்கு. So he already categorized who is able, who is eligible
இல்லை மூணு பேரை எலிஜிபிள் பீப்புள், பட் அக்கார்டிங் டு தேர் எபிலிட்டி, அவருடைய திறமைக்கு தக்கதாக அப்படி என்று பார்க்கின்ற போது அக்கார்டிங் டு தேர் எபிலிட்டி. ஸோ இங்கே இந்த தாலந்து என்று பார்க்கின்ற போது a talent was worth about 15 years wages, 15 வருடத்திற்குரிய ஊதியம். ஒரு தாலந்து எவ்வளோ? 15 வருடத்திற்குரிய ஊதியம். சாதாரண பணம் இல்லை. ஆகையினால தான் இதை பாருங்க, அதாவது மறைமுகமாக 14ஆம் வசனத்தில் போட்டுக்கிறார். தன்னுடைய ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, he surrendered all his properties and assets. அப்படி வைத்துக் கொள்ளலாம். 15 வருட ஊதியம் என்று சொல்லுகின்ற போது ஒரு தாலந்து 5 தாலந்து வாங்கணும். ஒரு தாலந்துக்கு வேல்யூ ஒரு 500 ருபீஸ் பர் டே எடுத்துக்கலாம். 365 டேஸ் எவ்வளோ ஆகும்? குயிக்காக சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் பீப்புள், இன்ஜினியர்ஸ், மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி சொல்லணும். 365 நாள், ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கூலி 500 ரூபாய்னா எவ்வளோ ஆச்சு? 1,82,500 into 15 years into 15, 27,37,000. ஒரு தாலந்துடைய வேல்யூ எவ்வளோ? 27,37,000 27,37,000 ருபீஸ் வரும் ஒரு தாலந்துடைய வேல்யூ. ஒரு 500 ருபீஸ் என்ற ஒரு ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கணும். சரி, அவ்வளோ வேல்யூ. ஸோ 5 தாலந்துனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 27 lakhs into 5 talents என்று பார்க்கின்ற போது எவ்வளோ? 27 into 7 35, 1,36 lakhs. 5 தாலந்துனா இது கொடுத்துட்டு போயிட்டுக்கிறாங்கல்ல. 1,36,00,000 கொடுக்கப்பட்டிருக்கிறது 5 தாலந்து. 2 தாலந்து என்று பார்க்கின்ற போது 27 lakhs into 2 இல்லை 54 லட்சம். ஒரு தாலந்து 27 லட்சத்தி சில்லற. ஸோ 2 talents என்று பார்க்கின்ற போது 27 into 2 55 lakhs. ரெண்டாவது 2 தாலந்து வாங்கினவனுக்கு ஒரு தாலந்து வாங்கின 27 லட்சத்தி சில்லற. அதனால்தான் தன்னுடைய ஆஸ்திகளை கொடுத்து அவன் பிரயாணப்பட்டு போனான் என்று இருக்கிறது. ஆனாலே கொடுக்குறார், எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்கலாம்ல, ஏன் அவனுடைய திறமைக்கு தக்கபடி கொடுக்குறார் என்று பார்க்கின்ற போது அதிலும் ஒரு அதாவது கடவுளுடைய ஒரு சூட்சம் இருக்கிறது. ஏன் அவர் அந்த காரியத்தை செய்கிறார் என்று பார்க்கின்ற போது எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்க முடியாது. ஒரு எறும்புக்கு எவ்வளோ பெரிய மூளை வேணும் அது அவருக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய மூளை வேணும் அவருக்கு தெரியும். ஒரு யானைக்கு எவ்வளோ பெரிய மூளை தெரியும். அவர் அதற்கு தக்கவாறு அவர் கொடுக்கிறார் இல்லைங்களா? ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருப்பாரு. ஏன் சொல்லுங்க? ஏன் என்ன பிரச்சனை? ஏன் அதை மட்டும் அப்படி சொல்றோம்? ஆட்டினே காட்சி பெரிய ரொம்ப நீளமா இருந்தா என்ன பண்ணும்? அது ஆட்டினே இருக்கும். அதான் பிரச்சனை. ஆகினால அதை குறைவா வச்சுக்கிறார். ஆடு பாருங்க எப்போ ஆட்டினே இருக்கும். பெரிய வாழை இருந்துச்சா போறவங்க வரவங்க எல்லாருமே அடிபட்டு இது ஏன் தான் கடவுளை படிச்சாரன். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டார். ஆகினால இங்கே பார்க்கின்ற போது அக்கார்டிங் டு தேர் எபிலிட்டி என்று பார்த்தோம். He has given his property and assets to his servants according to their ability. The man with much ability, he received 5 talents. The man with moderate ability, he received 2 talent. And the man with minimal ability, பாருங்க, அந்த மேக்ஸிமம், மாடரேட் அண்ட் மினிமல் எபிலிட்டி அதை வைத்து இப்படி அவர் கொடுத்திருக்கிறார். he received 1 talent. அதன் பிறகு அவர் அங்கிருந்து கடந்து சென்று விட்டார் என்று சொல்லி 15ஆம் வசனம் கடைசியில் பார்த்தோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, தாலந்து என்றால் என்ன என்று இங்கே பார்க்கின்ற போது கடவுள் நமக்கும் இது இந்த உலகத்தில் படைக்கும் அந்த எல்லாருக்கும் அவரோட தாலந்து கொடுத்து அனுப்பியிருக்காரா என்று பார்க்கின்ற போது இங்கே இதற்கு நிகராக சொல்லப்படுகின்ற காரியம் என்ன என்று பார்க்கின்ற போது நம்முடைய திறமை. எல்லாருக்கும் டேலண்ட் கொடுத்துக்கிறார் இல்லைங்களா? கடவுளுடைய வார்த்தையை சொல்ல வாயை கொடுத்திருக்கிறார். அதனை பகுத்து அறிந்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாக ஞானத்தை கொடுத்திருக்கிறார். வாசிக்க ஞானத்தை கொடுத்திருக்கிறார். படிக்க ஞானத்தை கொடுத்திருக்கிறார்.
இல்லைங்களா? எல்லாருக்கும் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார், திறமையை கொடுத்திருக்கிறார். So he has accorded talents to all irrespective of their background. தாளந்து என்பது நம்முடைய திறமையை வெளிப்படுத்த கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள். தாளந்து என்பது நம்முடைய திறமையை வெளிப்படுத்த கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள். The talents represent opportunities to use our abilities. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அதாவது நமக்கு அந்த திறமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு. எனக்கு உண்மையிலே இந்த திறமை இருக்குதா, அதை என்ன பண்ணோம்? இப்போ பொண்ணு அது உண்மையான பொண்ணான்றது என்ன பண்றான்? தட்டாங்கிட்ட கொடுத்தா உரசி பார்க்கறான். அதே போலதான் நம்முடைய திறமைகள், when we put it into action or practice, then we can prove that I have the talent. So God has bestowed talents to everybody. அவர் பாகுபாடற்றவர். அவர் he is impartial God. ஒருத்தருக்கு சுண்ணாம்பு இன்னொருத்தருக்கு வெண்ணெய் கொடுக்கிறவர் கிடையாது. எல்லாருக்கும் அவர் நன்மையை கொடுக்கிறவர். ஆகவே தான் நல்லவர் மேலும் தீயவர் மேலும் மழை பொழிகிறது, வருஷிக்க பண்ணுகிறார். சூரியன் உதிக்கிறது, எல்லார் மேலும் காற்று வீச செய்கிறார். ஆனாலும் ஒரு நாள் வருகிறது, கடவுளுடைய வருகை நாளிலே நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். அது நாம் மறக்கவே கூடாது. இங்கே சொல்லப்படுகின்ற அந்த காரியமும் அதுதான். தகுதி அறிந்து தாளந்துகளை கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். ஆகையினால இவன் ஒன்னத்துக்கு உதவாதன்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கவே மாட்டார். He knows what we are. God assigns work and opportunity according to our ability. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை நாம் சிறப்பாக பயன்படுத்தி அதனை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதனை பெருக்கிக் கொண்டு அதனை பெருக வேண்டும். So we are God's disciples. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது இந்த தாளந்துகள் ஊழியக்காரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர் என்று பார்க்கின்ற போது இட் இஸ் a generic statement. அதுல both male and female are included. நாம் கடவுள் ஏற்கனவே பல முறை நான் செய்திகளில் சொல்லியிருக்கிறேன், கடவுள் நம்மை பக்த கோடிகளாக அழைக்கவில்லை, அவரை பின்பற்றி செல்கின்ற சீஷர்களாக நம்மை அழைத்திருக்கிறார். We are not devotees, but we are all called to be his disciples and to follow suit his principles and the will in this world. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 16ஆம் வசனத்தில் பார்க்கின்ற 3 இந்த ஊழியக்காரர்கள், அதுல 2 பேரை ஒரு பிரிவாகவும் இன்னொருவரை இன்னொரு பிரிவாகவும் பிரிக்கலாம். முதலாவது அந்த 5 தாளந்தை பெற்றவனையும் 2 தாளந்து பெற்றவனையும் ஃபெய்த்ஃபுல், அதாவது பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி இந்த எஜமான் அவர் நிர்ணயம் பண்ணுகிறார். ஏனென்றால் அவர்கள் செய்த காரியம் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது பிரயோஜனமற்ற அன்ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் என்று சொல்லி அவனை பதம் பிரிக்கிறார். காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் செய்த அந்த உழைப்பு என்ன, எப்பேற்பட்ட ஒரு காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்னேன், தாளந்துகளை கடவுள் எல்லாருக்கும் கொடுப்பார். சிலர் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க இல்லைங்களா, ரொம்ப கிட்டிக்கார வரான்னு சொல்லி நாங்கள் படிக்கும்போது மோசஸ் நாங்கள்லாம் ஒன்றா படிக்கும்போது சொல்லுவார் ஹெட் மாஸ்டர், கிட்டிக்காரங்க வராங்க பாரு அப்படின்னு, புத்திசாலி பசங்க அப்படின்னு. அது சில நேரத்தில் வஞ்ச புகழ்ச்சியாகவும் இருக்கும். நாங்கள் லேட்டாக வர நேரத்தில் தான் சொல்லுவார். அப்போ நல்லா காதை பிடிச்சிக்கின்னு கெட்டிக்காரனுங்க, ஆனாலும் சரியான நேரத்துக்கு வர்றதில்லை அப்படின்றது புரிச்சுக்கல. அது இவன் என்னப்பா இவனுக்கு என்ன உடம்பெல்லாம் மூளை இருக்குதா அப்படின்னு. உடம்பெல்லாம் மூளை இருக்குதா? ஒரு இடத்துல தான் கடவுள் கொடுத்துக்கிறாரு. உடம்பெல்லாம் மூளை இருக்குங்களா? போன் மேரோன்னு ஒன்று இருக்குதுங்களா? ஆனாலும் அதை மூளை என்று சொல்வதில்லை. போன் மேரோ கூட மூளை தான். ஆனாலும் கூட இங்கே இருக்கிறது தான் நாம் பயன்படுத்துகிறோம். மற்றவர்களெல்லாம் மற்ற அவயவங்களை அதை செயல்படுத்துவதற்கு கடவுள் படைத்திருக்கின்ற அவருடைய படைப்பு நாம் அதை யோசித்து பார்க்கவே முடியல. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலர் என்ன சொல்லுவோம், இவன் தலையில மூளையே இல்லை, என்ன இருக்குது, களிமண் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு we decide. ஆனாலும் கூட இப்படி இவன் ஒன்றுத்துக்குமே உதவாதவன், இவன் மக்கு, இவன் உதவாதவன் சொல்லிட்டு ஒரு பெரிய வருங்காலத்தில் பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆனவரை ஒதுக்கிட்டாங்க அந்த ஸ்கூலில். அவனுங்க நீ போயிடுப்பா, நீ மற்ற பசங்களாம் கெட்டு போயிடுவாங்க, நீ ரொம்ப மக்கா இருக்கிற, உனக்கு மூளையே இல்லை, உனக்கு அறிவே கிடையாது,
நீ வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதி லெட்டர் எழுதி டீச்சரு கொடுத்து அனுப்பிட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட். நீ இதை பார்க்காம படிக்காமல் எடுத்துன்னு போய் உங்கள் அம்மாட்ட கொடுக்கணும் வீட்டில். அதை எடுத்துன்னு போயிட்டு அவர் அதே போல் கீழ்ப்படிதலோடு எடுத்துன்னு போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்தாரு. அந்த அம்மா வந்து பார்த்தாங்க, இவனுக்கு தலையில் கொஞ்சம் கூட மூளை கிடையாது, தலையில் களிமண் தான் இருக்குது, வெட்டி பையன், இவனால் மற்ற பசங்க கெட்டு போயிடுவாங்க, மற்ற பசங்க படிக்கிறதுக்கு இவன் ஒரு தடையாக இருக்கிறான், ஆகினால இவனை நாங்கள் சேர்த்து கொள்ள முடியாது, பள்ளியில் தொடர்ந்து படிக்க அனுமதிக்க முடியாது, நீங்கள் வீட்டிலேயே கற்றுக் கொடுங்கள், அவன் படித்தால் உண்டு என்று சொல்லி. ஆனால் அதை அந்த அம்மா படித்த பிறகு அந்த பையன் அந்த ஸ்டூடெண்ட்டு கேட்குறான், அம்மா என்ன எழுதிக்கிறாங்க? இல்லைப்பா, வீட்டில் உனக்கு நிறைய டியூஷன் கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க, வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுக்க சொல்கிறாங்க, ஆகினால நான் என்ன நினைக்கிறேன்னா நீ இங்கே இருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னதை அவங்க சொல்லலை, ஆனால் நீ இங்கே இருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி அவங்க அம்மா டீச்சர் ஆனாங்க. அந்த பையனுக்கு அவங்க அம்மா டீச்சர் ஆனாங்க. கடைசியில் சொல்லி கொடுத்து அவர் உயர்ந்த நிலைமைக்கு வந்தார். உயர்ந்த நிலைமைக்கு வந்து இன்றைக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி இதை பாருங்க, இதை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு இந்த சினிமா இருக்கு, இந்த டெலிஃபோன், இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சார். யார் அது? தாமஸ் ஆல்வா எடிசன். ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். அவருடைய திறமைக்கு ஒரு சவால். கொடுக்கப்பட்ட தாளந்து மற்றவர்கள் மதித்தாலும் புறக்கணித்தாலும் கடவுள் அந்த தாளந்தை கொடுத்து போது அதனை மல்டிப்ளை பண்ண வேண்டும். அவர் இன்றைக்கு தலை சிறந்த விஞ்ஞானியாக உலகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் மரித்த பிறகும் கூட. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் செய்த காரியம் என்ன? 5 தாலந்து 2 தாலந்தை பற்றி கொண்டால், they took their talents, put them to work for their Lord. அதனை வியாபாரிகளிடத்துல கொடுத்து அதனை பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சார். he invested these talents in the business and he multiplied into another 5 talents. அதைத்தான் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனும் அதனை கொண்டு போய் நிலத்திலே புதைத்து வைத்து விட்டான். இந்த ஃபெய்த்ஃபுல் சரண்டர் மாத்தம் பார்க்கும்போது இங்க பார்க்கிறோம், it was not the portion but the proportion that made the difference. அவங்க 5 கொடுத்தா எனக்கு 2 கொடுத்தான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாகுபாடு காட்டல, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரல. ஆனால் அதனை மல்டிப்ளை பண்ணினார்கள். 5 என்பது 10 ஆயினது, 2 என்பது 4 ஆனது, 1 என்பது 2 இருக்கணும். ஆனா அவன் எடுத்து போய் புதைத்து வைத்து விட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, both of them received the same commendation. ஒரு பெரிய பாராட்டை இவர்கள் பெறுகிறார்கள். எப்பொழுது? அந்த நியாயத்திற்கு நாள். அதாவது அவன் அந்த கணக்கு ஒப்புவிக்கப்படுகின்ற ஒரு நாள் வருகிறது. இவன் கொடுத்துட்டு போயாச்சு, எப்போ வருவான்னு தெரியாது. ஆனால் 19ஆம் வசனம், ஒரு நாள் வருகிறது என்று சொன்னேனே, அந்த நாள் கடவுளுடைய 2ஆம் வருகையும் அப்படியே தான் இருக்கிறது. எந்த நாள் என்று நாம் சொல்ல முடியாது. இன்றைக்கு வாஸ்கி கேட்ட நிருப வாக்கியத்தில் பார்க்கின்ற போது 1 தெசலோனிக்கேயர் 5:1-11 வரைக்குமே பார்க்கணும். 2ஆம் வசனத்தில், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். திருடன் எந்த நேரத்தில் வருவான்? we cannot predict what time a thief will come in the night. இல்லைங்களா? அது முன் ஜாமத்தில் வருவானா, மத்திய ஜாமத்தில் வருவானா, அல்லது பின் ஜாமத்தில் வருவானா என்று சொல்லி, இது ஜாமம் சொல்லும் போது அந்த டைம் ஃபேக்டர்ஸ் இருப்பாங்க. நடுராத்திரிலையும் இல்லை அதன் பிறகு 3 o'clock, 2 to 3, 3 to 5, அந்த டைம் எந்த டைமில் வருவான்னு சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமாக விடியற் கால நேரத்துங்களில் தான் இந்த திருடம் வந்தோம். ஏன்னா எல்லாரும் அசந்து தூங்கிக்கிற நேரத்தில் வந்து கொள்ளையடிப்பார்கள். அப்படி நாம் நினையாத நாளிலே நாழிகையிலே கடவுள் வருவார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அடுத்து அதே 1 தெசலோனிக்கேயர் 3 பார்க்கின்ற போது, 5ஆம் அதிகாரம் 3 பார்க்கும்போது, எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்கும்போது, எல்லாம் கடவுள் கொடுத்துக்கிறார், நிம்மதியா இருக்கிற போது அப்பதான் பிரச்சனை வரும். கடவுளுடைய வருகை என்று சொல்லுகின்றது அப்படித்தான். எல்லாம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லும் போது, அதாவது ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி எந்த நேரத்தில் வரும்னு சொல்லவே முடியாது. அந்த டைம் ஃபேக்டர் வந்து டாக்டர் சொன்ன பிறகும் கூட திடீர் என்று வரும் பிரசவ வலி. அதான் 3ஆம் வசனத்தில் போகும். எல்லாம் சௌக்கியமான வாழ்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த லேபர் பெயின் என்பது வருகிறது. இல்லைங்களா?
1 தெசலோனிக்கேயர் 5:3 பார்க்கின்ற போது சமாதானம் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லுகின்ற போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. தாளந்துகளை பயன்படுத்தாதவர்கள் அவர்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. தாளந்துகளை பயன்படுத்தினவர்கள் அவர்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அது நல்ல முடிவு. தாளந்தை பயன்படுத்தாதவர்களுக்கு அதனுடைய முடிவு மிக மோசமாக இருக்கும். அவர்கள் தப்பி போவதில்லை என்று சொல்லியிருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகினால இங்கே அங்கு சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் 21ஆம் வசனத்தில் 23ஆம் வசனத்தில் இவர்கள் பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்கள் என்று அந்த எஜமான் கண்டு அவர்களை மெச்சிக்கொள்கிறான். நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன், என்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசி. So இங்க பார்க்கின்ற போது they started as servants but their Lord promoted them to rulers. ஒரு servant என்ற பொசிஷன்ல இருந்து ரூலர்ஸ், ஆட்சியாளர் என்ற ஒரு அதிகாரிகளாக மாற்றுகின்ற அவர் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தார்கள். கொடுக்கப்பட்ட அந்த திறமையை அவர்கள் திறமையாக செய்தார்கள். அந்த தாளந்தை அவர்கள் மல்டிப்ளை பண்ணினார்கள். They were faithful in few things, so the Lord trusted them with many things. கொஞ்சத்தில் உண்மையா இருந்ததுனால அநேகத்திற்கு அவர்களை அதிகாரியாக அவர்களை மாற்றினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்கள் செய்த காரியம் என்ன? சும்மாவே அவர்கள் போய் தாளந்த மல்டிப்ளை பண்ணியிருக்க முடியுமா? They worked hard, they toiled all their labor. Now they entered into the joy of his master. கடவுளுடைய அந்த அந்த எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கின்ற ஒரு பாக்கியம். ஆகவே கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தாளந்தை கூட நாம் சிறப்பாக பயன்படுத்தி இந்த உலகத்தில் ஒரு நல்ல சாட்சிகளாக வாழ்ந்து அநேகரை கடவுளுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்க்கின்ற போது, நல்லது, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தாய் அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி நிறைய ஊழியங்களை அநேகர் இன்றைக்கு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் கொஞ்சத்திலே உண்மையா இருக்கின்ற போது அநேக ஊழியங்களை செய்யவும் அநேகருக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாகவும் கடவுள் அநேக ஊழியக்காரர்களை வைக்கிறார். அதற்காக உன்னை அவர் நிராகரித்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற தாளந்தை அநேக மக்கள் கடவுளுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்தார்கள். பிரதர் ஆர் ஸ்டான்லி பிளஸிங் வித் மிஷனுடைய ஃபவுண்டர், அவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த தாளந்தை என்ன, அவர் வந்து BMTech IITல, சென்னை IITல வந்து கோல்டு மெடலிஸ்ட். அவர் அதாவது இந்த சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாவற்றையும் ரிசைன் பண்ணி அவர் ஊழியத்திற்கு என்று வந்தார். அவர் மிஷனரியாக ஒரிசாவுக்கு சென்றார். அவருடைய மனைவி கூட அவர் கைனகாலஜிஸ்ட் டாக்டர், அவரும் மிஷனரியாக சென்றார். தங்களுடைய தாளந்துகளை கிறிஸ்துவுக்கு என்று அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள். இன்றைக்கு கூட அவருடைய ஒரே மகள், அவளையும் சோஷியல் ஒர்க், அதாவது சமூக நல பணிக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கார்கள். இன்றைக்கு அவர் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் இந்தியா முழுவதும் அனுப்பப்பட்டிருக்கார்கள். 2000-3000 மிஷனரிகள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நான் IITல படித்தேன், நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வரல. அந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம் மகிமைக்கென்று அவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு நாம் கூட அவருடைய தாயார் கூட, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேன்சர் வியாதி என்பது உயிரை கொல்லுகின்ற ஒரு கொடுமையான வியாதி. அதனால நம்முடைய குடும்பங்களில் கூட அநேகர் மரித்திருக்கிறார், கர்த்தருக்குள்ளே அடைந்திருக்கிறார்கள். ஸ்டான்லி அண்ணனுடைய அவருடைய தாயார், அவருக்கு கூட கடவுளுடைய கடைசி மறிக்கின்ற நேரத்தில் கூட அவர்கள் போய் ஊழியத்திற்கு என்று சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொண்டு வந்தார்கள். இப்படி அநேகர் தங்களுடைய தாளந்துகளை அவர்கள் சொல்லியிருக்கலாம், ஏன் எனக்கு இந்த நோயை கடவுள் கொடுக்க வேண்டும் கேட்கலாம். ஆனாலும் கூட அநேக ஊழியக்காரர்கள் அவருடைய வாழ்க்கையில பார்க்கின்ற போது இது சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட அவர்கள் தங்களுடைய தாளந்துகளை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கடவுளுக்கு என்று உண்மையாய் உழைத்து அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை முடித்தார்கள். அதில் நம்முடைய அருமை சகோதரர் சார்லஸ் அண்ணன் அவர்கள் கூட ஒரு
அதே போல கொலோசே பட்டணத்துல எப்பப்ராஸ் மரிக்கின்ற தருவாயில் அவர் ஊழியம் செய்தார். கொலோசே பட்டணத்துக்கு பவுல் போகவே இல்லை. பவுல் அப்போஸ்தலன் கொலோசே பட்டணத்துக்கு போகவே இல்லை. அங்கே முழு ஊழியத்தையும் செய்தது எப்பப்ராஸ். ஆனால் அவரை உற்சாகப்படுத்தி அவர் தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரும்படியாக கடிதம் எழுதுகிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம். எல்லா வேலையும் நான் செய்த பேர் மட்டும் அவர் தட்டினார். அவர் கவலைப்படல. யாரு? எப்பப்ராஸ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அநேகர் தங்களுடைய தாளந்துகளை கடவுளுடைய நாம மகிமைக்கு என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே இந்த தாளந்தை பயன்படுத்தி அதனை பெருக்கினவன் அந்த எஜமான் அவனை பார்த்து அவனை மெச்சிக்கொள்கிறான். அந்த கமெண்டேஷன் என்று பார்க்கின்ற போது உண்மையும் முத்தம் உள்ள ஊழியக்காரனே எவ்வளவு ஒரு பேர் இல்லை. So their faithfulness gave each of them the capacity for greater service and responsibility. They received the reward from their master. அந்த எஜமானிடத்தில் அவர்கள் அந்த வெகுமதியை பெற்றுக்கொண்டார்கள். வெகுமதியை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கின்ற 5 தாளந்தை வாங்கினவனுக்கு மறுபடியும் 10 தாளந்தை பெற்றுக்கொண்டார். இந்த 1 தாளந்தை மறுபடியும் அவனுக்கு கொடுத்தார். பிடுங்கி 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்டது. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் இவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று பார்க்கின்ற போது அவன் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக அதனை அவன் மல்டிப்ளை பண்ணவில்லை, அதனை பிசினஸ் பண்ணவில்லை. அவன் காசுக்காரத்தில் அட்லீஸ்ட் கொடுத்திருந்தா அதனை நான் வருகின்ற போது வட்டியோடு கூட சேர்ந்து வாங்கி கொண்டிருப்பேனே. ஏன் நீ செய்யல? ஏன் உடைய தாளந்தை நீர் பயன்படுத்தவில்லை என்று சொல்லி அந்த எஜமான் கோபம் கொண்டு அவனை 30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை. So he thought that இவன் என்ன நினைத்தான்? தன்னுடைய தாளந்தை தன்னால் எந்த காரியத்தை செய்ய முடியாது என்று நினைத்தான். தான் தோற்று போய்விடுவோம் என்று அவன் நினைத்தான். தன்னால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி. எப்பவுமே நாம் வாழ பிறந்தவர்கள், நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், நாம் ஆள பிறந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ஐயோ என்னால் எதுவும் முடியாது, என்னால் எதுவும் முடியாது, என்னால் எதுவுமே முடியாது. உன்னால முடியும் என்று சொல்லிதான் கடவுள் உனக்கு திறமையை கொடுத்திருக்கிறார். அந்த திறமையை மல்டிப்ளை பண்ணி அதனை பெருக்கி கடவுளை நாம் மகிமைக்கின்ற நாம் புகழ் சேர்க்கின்ற போது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி அவர் மெச்சிக்கொள்கிறார். இங்கே பார்க்கின்ற போது இவனுக்கு என்ன பெயர் வருகிறது? 30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை. அது மாத்திரமல்ல 26 பார்க்கிறோம், அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பனுமா இருக்கின்ற ஊழியக்காரனே, சோம்பேறியே, பொல்லாதவனே. என்ன பேர் திட்டு வருதுங்களா? அந்த தாளந்தை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் என்ன திட்டு வருது பாருங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த தாளந்தை 1 தாளந்தை வாங்கினவன் பயந்து போனான். அவன் என்ன பேசுறான்? 24-25 பாருங்க. 1 தாளந்தை வாங்கினவனோ, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் என்று சேர்க்கிறவரும் ஆகிய கடினமுள்ள மனுஷன். கடினமான மனுஷன் தெரியும். தெரிஞ்சு அவன் என்ன பண்ணான்? ஆகையால் நான் பயந்து போய் முதல் தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ முடியதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவன் பேசுறது என்னன்னா, நீ பேர்பட்ட மனுஷன்றது எனக்கு தெரியும், ஐ நோ எவ்ரிதிங். நீ அப்புறமா என்ன பனிஷ்மெண்ட்டா என்ன பண்றது? உன் பனிஷ்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், பத்திரமா வச்சுட்டப்பா, ஐயா தான் அப்படின்னு கொடுத்துக்கிறான். அது எப்படின்னா பிலாசபி, வேதாந்தம். அது வேதாந்தம். இதெல்லாம் ஏற்க முடியாது. உங்ககிட்ட எதுக்காக கொடுக்கப்பட்டது? உன் திறமைக்கு ஏற்றபடி அட்லீஸ்ட் டபுள் பண்ணிருக்கலாம். 5 தாளந்துனா அதை டபுள் பண்ணிக்கலாம் 10. அவனுக்கு ஏற்ற, அதனால்தான் அவனுக்கு 5. இல்லைன்னா இப்பேற்பட்டவனுக்கு கொடுத்திருந்தா 5 தாளந்து என்ன இருக்கும்? முதலுக்கே மோசன்றது இதுதான், கேபிட்டல் லாஸ் என்று சொல்லி. ஆக கடவுளுக்கு தெரியும். அதனால கடவுள் வாழை, அதாவது ஆட்டுக்கு வாழை கலந்து வச்சுக்கிறாரு. மனுஷனு கூட பாருங்க, கொஞ்சம் தான் மூளை. இந்த மூளையை வைத்து அவன் நன்றாக படித்து கடைசியில எல்லாம் கடவுளை அதை கொடுக்குறார். எல்லாத்தையும் கொடுத்த பிறகு கடவுள் இல்லைன்னு சொல்லிடுறான். கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன்னுடைய உள்ளத்துல சொல்கிறான் என்று சொல்லி சங்கீதத்துல 15ஆம் சங்கீதத்துல இருப்பார். மதிகேடன் தன்னுடைய உள்ளத்துல சொல்கிறான் என்று சொல்லி
சொல்லப்படுது. The fool says that there is no God. அப்போ அவன் படித்த முட்டாள்ல, நல்லா படிச்சவங்க தான் இன்னைக்கு சொல்றது பிலாசபர்னு சொல்றாங்க. டாக்டரேட் இன் பிலாசபி, PhD. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அது அப்படி போயிட்டு பிறகு எனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு, இனி எனக்கு கடவுள் தேவையில்லைன்ற அளவுக்கு கடவுள் இல்லை என்று. ஆனால் அந்த தாளந்து, அந்த ஞானத்தை, because the knowledge and wisdom flows from God. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இவனுடைய அதாவது ஒரு பாட்டு வரும், கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டே. இவன் யோசிச்சிருக்கணும். கண்ணியம் தவறாதே உன் திறமையை காட்டு. ஷோ யுவர் டேலண்ட். உன்னுடைய திறமையை காட்ட ஒரு கொடுக்கப்பட்ட இந்த சவால். இந்த உலகத்தில் கடவுள் நம்மையும் படைத்திருக்கிறார், நமக்கும் தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த அவர் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்னென்று பார்க்கின்ற போது, நாம் தாளந்துகளை பயன்படுத்தி அவருக்கு ஏற்ற, அவருக்கு கணக்கு எடுக்கின்ற போது அதனை ஒப்புவிக்க வேண்டும். அதற்காக தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். மார்ட்டின் லூத்தரை கூட இந்த உலகத்தில் அவர் படைத்தார். 15ஆம் நூற்றாண்டில் 16ஆம் நூற்றாண்டில் வேதம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு மறைப்பொருளாக இருந்தது. அது திருமறை மறைக்கப்பட்டிருந்தது, யாருக்குமே கிடைக்காதபடி. எபிரேய பாஷையில், கிரேக்க பாஷையில், லத்தீன் பாஷையில் மாத்திரம் இருந்தது. அதனை அவர் படித்த பிறகு அதில் இருக்கின்ற இலவசமான ரட்சிப்பை உலகம் அறிய வேண்டும் என்று சொல்லி அதனை ஜெர்மனி பாஷையில மொழிபெயர்த்தார். அதன் பிறகு மற்ற லாங்குவேஜில் அப்படியே வந்தது. அதன் பிறகு 17ஆம் நூற்றாண்டில் பர்தலமே சீகன்பால்க் வந்தார். அதன் பிறகு அதே காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்திலிருந்து, ஜெர்மனியிலிருந்து பர்தலமே சீகன்பால்க் வந்தார். இன்றைக்கு நாம் வைத்திருக்கின்ற தமிழ் வேதாகமம் நமக்கு கிடைத்தது. அவர்கள் தம்முடைய தாளந்தை பயன்படுத்தினார்கள். டாக்டர் வில்லியம் கேரி, தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் என்று சொல்லி, பாப்டிஸ்ட் மிஷன், இங்கிலாந்திலிருந்து வந்த மிஷனரி. மார்ட்டின் லூத்தர் பிறந்த நாள் மறுநாள் அவர் வந்தார். 11/11/1793 இங்க இந்தியாவுக்கு வந்து கடைசி வரைக்கும் அவர் இந்த நாட்டை விட்டு செல்லவில்லை. அவர் வந்த பிறகு செய்த காரியங்கள் ஏராளமான காரியங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் பல பாஷைகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். 46 லாங்குவேஜில், இந்தியன் லாங்குவேஜஸில் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். டிரான்ஸ்லேட்டட் பைபிள் இன் 46 லாங்குவேஜஸ், ஃபுல் அண்ட் சம் பார்ட்லி. அது மாத்திரமல்ல, அவர் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக, பெங்கால் ப்ரொஃபஸராக இருந்தார். ஹி அப்போஸ்ட் சதி சிஸ்டம். அதற்கு ஒரு சார்ட்டரை, ஒரு ஆர்டர் இது உண்டானது 1829ஆம் வருடத்தில். சதி சிஸ்டம் தெரியுங்களா? அதாவது உடன்கட்டை ஏறுதல். கணவன் மரித்த பிறகு பெண், மனைவி அந்த நெருப்பதில் குதித்து தற்கொலை செய்து கொள்ள, செத்து விட வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தப்பட்ட காலம். அது ஒரு கொடுமையானது என்று சொல்லி அதனை தடுத்து நிறுத்தியவர் யாரு? எல்லாரும் சொல்லுவாங்க ராஜாராம் மோகன் ராய். அவர் பேர் தட்டின்னு போயிட்டார். இவரோட கூட இருந்தவர் வில்லியம் கேரியோட. ஆனால் வில்லியம் கேரி தான் இந்த சாதனையை செய்தவர். ஆனால் அந்த சாதனையை கூட அவர் தன்னுடைய பெயருக்கு அவர் ஏற்றுக்கொள்ளாத படிக்கு இந்தியாவில் இருக்கிறவருக்கே கொடுத்துட்டார், ராஜாராம் மோகன் ராய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சின்ன குழந்தைகள் என்ன பண்ண பலியிடுற, ஒரு கங்கை நதியில் போட்டுற ஒரு இது இருந்தது. அதெல்லாம் அவர் ஸ்டாப் பண்ணார். ஸோ ஹி அப்போஸ்ட் சைல்டு சாக்ரிஃபைஸ், ஹி அப்போஸ்ட் சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம், பால்ய விவாகம் என்பதை அவர் தடுத்து நிறுத்தினார். அதற்கு ஒரு சாப்டர் வந்தது. இல்லைன்னா இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த காலத்தில் இருந்தது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். தன்னுடைய தாளந்தை, இங்கிலாந்தில் பிறந்தவர் வந்து எப்படி இதை செய்ய முடியும்? என்னுடைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இங்க இருக்கும் எல்லாருமே இங்கிலீஷ் படிச்சிருக்கோம்ல. டாக்டர் அலெக்சாண்டர் டஃப் மிஷனரி, அவர் வந்து ஆங்கில பாஷையை உலகம் அறிய வேண்டும் என்று சொல்லி பரப்பினார், கற்றுக் கொடுத்தார். பல ஸ்கூல்கள் ஆரம்பிக்கப்பட்டது. வில்லியம் கேரி மாத்திரம், he started more than 100 schools for 8,000 children. படிக்க வசதி இல்லாதவர்களுக்கு எல்லாருக்கும் ஆரம்பித்தார். பெண்களுக்கு என்று பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய காரியம், பெரிய அப்படியே சொல்லினே போகலாம். ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறார்.
ஸ்ரீராம்பூர் இருந்த அந்த இடத்தை வெஸ்ட் பெங்கால்ல செராம்பூர் மாற்றினார். செராம்பூராக இன்னைக்கு இருக்கின்ற செராம்பூர் யூனிவர்சிட்டி தான் உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு தியாலஜிக்கல் காலேஜாக யூனிவர்சிட்டியாக இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நாங்களும் குரு பட்டம் பெறுகிறோம். என்னுடைய யூடிசி நான் படித்தது யூடிசியில், அங்கே அது தட் இஸ் அஃபிலியேட்டட் டு செனட் ஆஃப் செராம்பூர் யூனிவர்சிட்டி. ஒரு ஸ்ரீராம்பூரை செராம்பூராக மாற்றினார். ஆயிரக்கணக்கான மக்களை கடவுளுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்த்தார். தன்னுடைய திறமையை அவர் மல்டிப்ளை பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லார்ட் வில்லியம் மேக்குலே இவர்களெல்லாம் ஊழியக்காரர்களாக வந்து தங்களுடைய அவர்கள் பெரிய காரியத்தை செய்திருக்கலாம் அவங்களுடைய நாட்டிலே. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் திருப்பத்தூர் கிறிஸ்துக்குள்ள ஆசிரமம் இல்லையா மோசர். இன்னைக்கு உபவாச கூட்டம்லாம் நிறைய நடக்குதுல்ல. மோகன் சிலாசரஸ் மற்ற ஊழியக்காரங்கள்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. சாம் ஜபுதுரை இன்னும் சில இவாஞ்சலிஸ்ட்களாம் சிறப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அதை கொண்டு வந்தவர் யார் தெரியுங்களா? டாக்டர் பேட்டன், FRCS. அவரோடு கூட இருந்தவர் டாக்டர் ஜேசுதாஸ், அவரும் FRCS. அந்த காலத்திலேயே அவர்களெல்லாம் தன்னுடைய ஆஸ்திகளை விற்று 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 கொண்டு வந்து போட்டு அங்கே ஒரு அந்த அதாவது இந்த குருகுலம் போல, அதாவது இந்து மக்கள் அவருடைய நம்பிக்கை அந்த டெம்பிள் போலவே கடவுளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் வந்து வணங்க வேண்டும், அவருக்கு தன்னுடைய ஆராதனை செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவருடைய தாட் எப்படி இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கு FRCS படிச்சுட்டு யாருன்னா நம்ம இந்தியன்ஸ் வருவானா? இங்க படிச்சுட்டு போயிடுவாங்க வெளியே. இங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு என்ன பண்ண வெளியே போயிடுவாங்க. ஆனால் அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் தங்களுடைய தாளந்துகளை ஸ்டான்லி அண்ணா போன்றவர்கள், ஜேசுதாஸ் போன்றவர்கள், அவர் இது நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். டாக்டர் பேட்டர் அவர் வளர்த்தவர்களிலே ஒருவர் என்னுடைய மாமா, என்னுடைய பெரியம்மா மக திருப்பத்தூர்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் ஹெட்மாஸ்டரா இருந்தார். இல்லைங்களா? அவர் வந்து கோபால்னு சொல்லிட்டு அவரை ஞானராஜ் என்று சொல்லி பெயரை ஞானஸ்தானம் கொடுத்து கடவுளுடைய பிள்ளையாக மாற்றினார். ஆகவே தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்தி அவர்கள் மறித்தும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கும் கடவுள் தாளந்தை கொடுத்திருக்கிறார். அதனை எப்படியாக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார் 1 தெசலோனிக்கேயர் 5:5 பார்க்கின்ற போது 5:8 இருளின் பிள்ளைகளாக அல்ல, கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாளந்துகளை நாம் பயன்படுத்தி இருளின் பிள்ளைகளாக அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழும்படியாக, ஒரு நல்ல சாட்சியாக வாழும்படியாக. இன்றைக்கு வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும். செப்பனியா 1:7-14 பார்க்கின்ற போது கர்த்தருடைய 7b பார்க்கணும். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. அங்கே அதன் பிறகு சொல்லப்படுகின்ற எல்லா வார்த்தைகளும் நான் அழிப்பேன், இவர்களை இப்பேற்பட்டவர்களை அழிப்பேன், இப்பேற்பட்டவர்களை அழிப்பேன் என்று சொல்லி அக்கிரம செய்கைக்காரரை, மோசமானவர்களை நான் அழிப்பேன். ஸோ நமக்கு திறமை ஆண்டவர் கொடுத்திருக்கார் என்றால், தாளந்தை கொடுத்திருக்கிறார், அதனை மிஸ்யூஸ் பண்ணல. God has bestowed talents not to exploit His name, not to spoil His name, but to bring glory to His name. அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி கொண்டு வரத்தக்கதாக தான் நமக்கு அந்த தாளந்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். நம்ம இஷ்டப்படி செலவு செய்ய அல்ல, இஷ்டப்படி புதைத்து வைக்க அல்ல, வேதாந்தம் பேச அல்ல, வெட்டி பேசி பேச அல்ல, கடவுளுக்கு என்று எழும்பி பிரகாசிக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் இருளின் பிள்ளைகளாக அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். விழித்திருந்து 8ஆம் வசனம், விழித்திருந்து தெளிந்தவர்களாய் ஜாக்கிரதையோடு ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நாம் வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 11 பார்க்கும்போது, ஆகையினால் நீங்கள் செய்து வருகிறபடி ஒருவரை ஒருவர் தேர்ச்சி, ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். 4ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல பார்க்கின்ற 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:4, சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக வருகிறது. நம்ம மோசமானவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிடுவாங்க. திருடனை வந்து நைட்டில் வரும்போது கையும் களவமாக பிடிக்கப்படுவான். நீங்கள் இருளின் பிள்ளைகளாக அல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக
புரிஞ்சதுல என்ன இருந்துட்டு அந்த அவன் சொல்ற நோக்கம், உங்களை கையும் களவமா பிடிச்சி நீங்க எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுற அந்த நிலைமை ஏற்படக்கூடாது. நியாய தீர்ப்பு நாளையில சொல்லப்படுகின்ற அந்த காரியம், ஐயோ கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை நான் வேஸ்டா விட்டுட்டேன்னு, எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த படிக்கிற தாளந்தை நான் பயன்படுத்தி பைபிளை நான் திறக்கவே இல்லையே. நிறைய வீட்டில் பைபிள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்படியே வச்சுட்டுக்கிறாங்க. ஜபம் பண்ணலையே, சீரியல்கெல்லாம் நல்லா எல்லா சீரியலும் உட்காந்து 11:30 மணிக்கும் பார்க்குறோமே. சீரியல் பார்க்காதுன்னு சொல்ல, உங்க இது உடைய பொழுதுபோக்கு நீங்கள் பார்த்துங்க, அது வேணான்னு சொல்ல. ஆனாலும் மிக முக்கியமானது கர்த்தருடைய ஜபம், கடவுளுடைய ஜபம், கடவுளத்தில் முறையிடுகிறது, குடும்ப ஜபம், கடவுளத்தில் பேசுகின்ற கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கின்ற இந்த காரியத்தை விட்டு விடுகிறோமே. தாளந்து கொடுக்கின்ற போது என்ன பண்ணோம், நல்லா படிச்சுட்டு போயிட்டு வெளியே போயிட்டு எல்லாம் வாசித்தோம். இன்றைக்கு வாசித்துக் கொண்டிருக்காங்க. இவர்களால் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்தி கடவுளுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்ற போது இவர்கள் மூலமாக கடவுளுடைய நாமம் உயர்கிறது. என் நண்பர் மோசஸை பற்றி சொல்கின்ற போது, அவர் இஸ் வர்சடைல் மியூசிஷியன். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரியும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும், கீபோர்டு வாசிக்கிறது, வயலின், கிட்டார், தபலா, டோலக், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும். அதே போல் டீச் பண்ணுறதும், சூப்பரான ஆல்டோ, டெனர், பேஸ் எல்லாம். அவர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர், எந்த மியூசிக் இருந்தாலும் சரி அவர் வாசிப்பார். ஆனால் ஒரு முறை நான் சொன்னேன், நான் கடவுளுடைய ஊழியத்திற்கு, முழு ஊழியத்திற்கு நீ வந்துடு, இதை விட்டுட்டு அங்கே ஒன்றா அதிகமாக பயன்படுத்தான். அதை அவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கடவுளுடைய ஊழியக்காரராக ஃபேமிலி இவாஞ்சலிக்கல் மிஷனில் இருக்கிறார். ஃபேமிலி இவாஞ்சலிக்கல் மிஷன் மூலமாக அநேக ஊழியக்காரர்கள் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரைக்குமா அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இவர்கள் செய்த அந்த தியாகத்தினால், அவர் கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை அவர் மல்டிப்ளை பண்ணதுனால இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அறியப்படாத இடங்களிலே ஆண்டவரை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யோசித்திருக்கலாம், என்னை வைத்து கடவுள் செய்ய முடியுமா? உன்னை வைத்து செய்ய முடியும், உனக்கு அந்த தாளந்தை கொடுத்திருக்கிறார். நம் அனைவருக்கும் இந்த தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே கடவுளுக்கு ஏற்ற ஒரு சிந்தையோடு, ஆகவே தான் இன்றைக்கு வாசி கேட்ட சங்கீதம் 90:12 பார்க்கிறோம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். Teach us, O Lord, to count our days that we may gain a wise heart. ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். வந்ததை தின்று வெறுமனே விதி வந்தால் சாவு என்று சொல்லி என்ன பண்றோம், காலையில எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட், மதியம் சாப்பாடு, அதெல்லாம் யூஷுவல் திங். ஏன்னா யாரும் சாப்பிடாது இருக்க முடியாது, உயிர் வாழ முடியாது. படைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் கடவுள் அழுக்கிறார், படி அழுக்கிறார் இல்லையா? ஆனாலும் கூட நாம் வாழ பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த உலகத்தில் அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக எத்தனையோ ஊழியக்காரர்களை நாம் பார்த்தோம் இல்லைங்களா? எத்தனையோ ஊழியக்காரர்களை இரண்டு கண்டத்துக்கு வெளிச்சமாக அன்றைக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் சென்றார் ஆப்பிரிக்காவில். இன்றைக்கு அந்த நாடு கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது. ஹட்சன் டெய்லர் போனார் சைனாவில். எவ்வளோ அப்படியே கொத்து கொத்தா அவர்கள் ஞானசனம் பெற்று, நம்ம பொதுவாக நினைக்கும் அது சைனீஸ் ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி என்று சொல்லி. ஒரு ஹட்சன் டெய்லர் ஊழியக்காரராக சென்று தன்னுடைய திறமையை, தாளந்தை வெளிப்படுத்தி அங்கு மறைத்ததுனால இன்றைக்கு ஏராளமான மக்கள் கடவுளை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆகவே ஞான இருதயம் உள்ளவர்களாய் நம்முடைய தாளந்துகள், நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த தாளங்களை நாம் பெருக்கி கடவுளுடைய நாம் மகிமைக்கென்று நாம் இந்த உள்ளத்தில் வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடித்து அவரிடத்தில் சேர பரிசுத்தாவினர் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களின் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.